சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் நேற்று கடத்தப்பட்ட 3.5 வயது குழந்தையான முகமது ஆசிப் காவல்துறையினரால் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளார். சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனை நேற்று காலை தைராய்டு சிகிச்சைக்காக வந்தார் கொடுங்கையூர் முத்தமிழ் நகரைச் சேர்ந்த பரகத் அலியின் மனைவி ஹுசைனா பானு. தன்னுடைய 3.5 வயது குழந்தை முகமது ஆசிஃபையும் அழைத்து வந்திருந்தார். கூட்டம் அதிகமாக இருந்ததால் குழந்தையை ஒரு இடத்தில் அமர வைத்துவிட்டு வரிசையில் நின்று கொண்டிருந்தார் ஹுசைனா பானு. சிறிது நேரத்தில் குழந்தையை காணாமல் அதிர்ச்சி அடைந்தார். குழந்தைய நான் எனக்கு ஸ்டமக் பெயின் அதனால காமிக்க போயிருந்தேன். எங்கள் அம்மா அவங்க அண்ணனை தொலைஞ்சாலையும் அந்த பாப்பாவோட அண்ணனை காமிக்க போயிருந்தாங்க. இவங்க தான் அம்மா. இவங்க கூட தான் கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு பிளட் ரிசல்ட் வாங்கிறதுக்காக நோட்டை எடுத்து அங்கே கொடுத்தாங்க. அது வரைக்கும் குழந்தைய கையில் தான் பிடிச்சிட்டு இருந்தாங்க. நோட் எடுத்து கொடுத்துட்டு திரும்பி குழந்தை எங்கன்னு பார்த்தா இல்லை, குழந்தை இல்லை. ஆனால் அங்கே இருக்கவங்ககிட்ட கேட்டால் குழந்தை யாரோ கூட்டிகிட்டு போனாங்கம்மா அப்படின்றாங்க. அது யார் என்னென்னலாம் தெரியல. அப்புறம் எல்லா இடமும் தேடிட்டோம், குழந்தை எங்கேயுமே இல்லை. சென்னை அரசு மருத்துவமனையில் குழந்தை காணாமல் போன சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மருத்துவமனை கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து காவல்துறையினர் குழந்தையை தேடும் பணிகளில் ஈடுபட்டனர். இது தொடர்பான காட்சி இன்று காலை ஊடகங்களிலும் வெளியானது. இந்நிலையில் கொடுங்கையூரில் இன்று காலை தேநீர் கடையில் குழந்தை ஆசிஃபுடன் பெண் ஒருவர் நிற்பதை பார்த்த அப்பகுதி பொதுமக்கள் காவல்துறைக்கு தகவல் அளித்தனர். நல்லா மாட்டான், ஏன் இது பண்ணி நல்லா இருந்துச்சு. அது உடனே கூப்பிட்டு போய் கொண்டு விட்டுருணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் விலாசமில் எழுதி பேப்பருக்கு இருக்குது, எல்லாம் தான் இருக்குது எழுதி. அதனால நேரம் 1 மணிக்கு தான் பஸ் இருக்குன்னு சொன்னால் அதான் பஸ் வந்து. இதனையடுத்து அங்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் 28 மணி நேரத்திற்கு பிறகு குழந்தையை மீட்டனர். மேலும் குழந்தையை கடத்திச் சென்ற எண்ணூரைச் சேர்ந்த சுபஹானி என்ற பெண்ணையும் பிடித்தனர். பின்னர் வண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்திற்கு அவர்களை அழைத்து வந்தனர். பின்னர் குழந்தை ஆசிஃபை காவல்துறையினர் பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். என் பிள்ளை கிடைச்சதுக்கு நீங்களாம் தான் காரணம். நீங்க இல்லைன்னா என் பிள்ளை கிடைச்சிருக்க மாட்டா சார். உங்களுக்கெல்லாம் நன்றி, மக்களுக்கு நன்றி, எனக்காக வேணும் எல்லாருக்கும் நன்றி. எல்லாரும் இந்த மீடியாக்காரங்களுக்கும் மிக 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 நன்றி. காவல்துறைங்களுக்கு ரொம்ப நன்றி. அவங்க காலில் விழுந்து நான் நமஸ்காரம் பண்ணுவேன். என் பிள்ளை கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஊடகங்களில் வெளியான காட்சிகளை வைத்தே தன்னுடைய குழந்தை மீட்கப்பட்டதாக ஆசிஃபின் தந்தை பரகத் அலி தெரிவித்தார். தனது உயிர் இருக்கும் வரை காவல்துறையினருக்கும் ஊடகங்களுக்கும் நன்றியுடன் இருப்பேன் என்றும் அவர் உருக்கமாக கூறினார். ரொம்ப மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுறேன் சார். இது எனக்கு மறுஜென்ம மாதிரி. இந்த மீடியா, இன்ஸ்பெக்டர், இந்த கட்சிக்காரங்க, எஸ்டிபி கட்சிக்காரங்க எல்லாம் எனக்கு நைட்டு 1 மணி வரைக்கும் எனக்கு கஷ்டப்பட்டாங்க. போலீஸ் நைட்டு விடிய 24 ஹவர்ஸ் கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க. அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஏசி டிசி எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். எல்லாம் ரொம்ப கஷ்டம். மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தான் எவ்வாறு கடத்தப்பட்டேன் என்று மழலை மொழியில் தெரிவித்தது அந்த குழந்தை. உன்னை நேற்று ஒரு ஆன்டி கூப்பிட்டு போனாங்க இல்லையா, அடிச்சாங்களா? எங்க அடிச்சாங்க? எப்படி கூப்பிட்டு போனாங்க உன்னை? कैसा बुलाया जाए? हाथ पर बुलाया जाए? बोलो बोलो। बस में जाए, ट्रेन में जाए, ऑटो में बुलाया जाए, किस में बुलाया जाए? हाँ, ट्रेन में ये ट्रेन ஃபர்ஸ்ட் ஆட்டோல கூப்பிட்டு போனாங்களா, ட்ரெயின்ல தான் கூப்பிட்டு போனாங்களா? விசாரணையில் குழந்தையை தான் கடத்தவில்லை என்று சுபஹானி தெரிவித்தார். மருத்துவமனையின் முதல் தளத்தில் அழுது கொண்டிருந்த குழந்தையை அழைத்துச் சென்றதாகவும் அவர் கூறினார். கும்மிடிப்பூண்டி ரயில் நிலையத்திலேயே நேற்று இரவு குழந்தையுடன் தங்கிய சுபஹானி இன்று காலை தன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார். பின்னர் வீட்டு உரிமையாளரின் அறிவுரையின் பேரில் குழந்தையை ஒப்படைப்பதற்காக கொடுங்கையூர் அழைத்து வந்தபோது மாட்டிக்கொண்டார். குழந்தை கடத்தப்பட்டு 24 மணி நேரத்தில் மீட்கப்பட்டது மகிழ்ச்சியான செய்தியாக இருந்தாலும் இதற்கு காரணம் சிசிடிவி கேமராக்கள் அதிக அளவில் இல்லை, பாதுகாப்பு குறைபாடு என்று குற்றம் சாட்டுவதை தவிர்த்து பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை வெளியில் அழைத்து செல்லும் பொழுது பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இந்த நிகழ்வை எடுத்துக்கொள்ள வேண்டும். நியூஸ் 7 தமிழுக்காக ஒளிப்பதிவாளர்கள் சூர்யா மற்றும் கார்த்திக்குடன் செய்தியாளர்கள் பாலாஜி மற்றும் மணிகண்டன்.